நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Everyone in position. ஓகே மிஸ்டர் கார்ட்டூன், எல்லாத்தை விட முதல்ல உங்க கைய அவங்க இடுப்பு மேல வைங்க. வைங்கன்னு சொல்றல. வெரி குட். இப்போ இவங்க கண்ணை நீங்க பார்க்கணும். என்னப்பா இது, கொஞ்சம் பாசமா பாரு. கொஞ்சம் எமோஷன் இருந்தா நல்லா இருக்கும். வெரி குட். ஸ்ருதி, உங்க கை இந்த கை நம்ம ஆரம்பிக்கலாமா? 1 2 3 4. ஹரிபிரகாஷ், இதை கொண்டு போய் என் ரூம்ல வச்சிடுங்க. வந்துட்டீங்களா? கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. தோ இங்க பாருங்க, ஷியாமும் வந்தாச்சு. இப்போ அஞ்சலி, இவர் கூட சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? ஷியாம், அங்க இங்க பார்க்காம அவங்க கண்ணை பாருங்க. வெரி குட், வெரி குட் பிரியா. உங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். இவங்க ரெண்டு பேருக்கு மியூசிக் கூட தேவையில்லை. இவங்க ரெண்டு பேரும் ரிதம்க்கு செம்மையா ஆடுறாங்க. ஆனா இவங்க சாரி ஸ்ருதி, சாரி. Shruti, really I'm very sorry. Okay, stop. எல்லாரும் போங்க. இப்ப half an hour break எடுத்துக்கங்க. ராணியம்மா, ஒரு நிமிஷம் என் கூட வரையா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எங்கங்க? முதல்ல என் கூட வாயேன். வரேங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. வாவ், எவ்வளவு அழகான பூ. எனக்காகவா? எனக்கு என்னங்க விஷயம்? ஐயோ ராணியம்மா, எத்தனை முறை உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறது? இதுவும் உன்னோட சந்தோஷத்துக்காக தான். எனக்கு என்னாச்சு? மெதுவாங்க. என்னாச்சு? எனக்கு இருங்க, நான் போய் உடனே டாக்டர் கூப்பிடுறேன். என்னோட மொபைல் எங்க? கீழே டேபிள் மேல. ஸ்ருதி கிட்ட. ஆமா. ஸ்ருதி, ஸ்ருதி. என்ன அஞ்சலி, சொல்லுங்க. ஸ்ருதி, என்னோட போன் நான் வெளியே வச்சிட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்களே. சரி, நான் உடனே கொண்டு வரேன். சீக்கிரம். பொறுமையா இருங்க.
என்னங்க இது? எனக்கு இந்த பூவால அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்காக இதை வாங்கிட்டு வரீங்க? இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஆனா ராணியம்மா, எவ்வளவு நேரம் வெயில் நின்னு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு நான் இத பத்தி பல தடவை சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பரிசெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? ஆனா நீங்க வாங்கிட்டு வர மாட்டேன் ராணியம்மா. தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு கோவப்படாத. எப்ப பாரு தப்பு பண்ண வேண்டியது, அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. ராணியம்மாவுக்கு காஸ்ட்லியான பரிசு மட்டும்தான் பிடிக்கும். இந்த பூ மாதிரி என்னோட காதலும் ரொம்ப சீப். இந்த வீட்ல பூக்களுக்கு எந்த மதிப்பும் இல்ல. இதோட இடம் இதுதான். போதும், நடிக்கிறத நிறுத்துங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் பூபாலன் குரலை கேட்டு 4 படி பால் கறக்குது கிருஷ்ணாரி. பிரியா ஞாபகம் வருதா? கோகுலத்து பசுக்கள் எல்லாம். அண்ணி, ஆ? இதெல்லாம் என்னது? இரு அதை என்கிட்ட கொண்டா. அதுக்கு என்னன்னு நான் சொல்றேன். இதுதான் என்னோட கல்யாண ட்ரெஸ். கல்யாணத்தன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தப்போ அவர் என் அழகுல அப்படியே மயங்கி போயிட்டாரு. போங்க நீ, உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். என்னன்னு சொல்றது, அந்த நாளே ரொம்ப நல்லா இருக்கும். இப்பெல்லாம் பாரு, இன்னொரு ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் மாதிரி தோணுது. இப்பெல்லாம் என்னை யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது. இத பாருமா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்ருதிக்கோ பிரியாவுக்கோ 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணத்தன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட சொல்ல போறேன். இந்த ட்ரெஸ்ஸையா? இத பாரு, கல்யாணத்தன்னைக்கு பிரியா இத போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அண்ணி, பிரியாவோட கல்யாண ட்ரெஸ்ஸ நாம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால பிரியா அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுப்பா, சரிதானே? அட ஆமால, நீ சொல்றது உண்மைதான். அப்படின்னா நம்ம மகாராணி இருக்காளே, அவளுக்கு இந்த Dress ரொம்ப பொருத்தமா இருக்கும். இத பார்த்து அவ நிச்சயம் சந்தோஷப்படுவா. ஏன்னா இது என்னோட கல்யாண Dress இல்ல. கல்யாணமா கல்யாணம். போதும், நிறுத்துங்க ஷாம். உங்க உறவு எப்படி இருந்தாலும் சரி, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமானவர் இல்லைங்கிறத ஏத்துக்க நான் தயாரா இல்ல. இந்த பூவை தூக்கி போட்டதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஆனா அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் இருக்கிற விஷயம். இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் அஞ்சலி உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்கன்னு. அந்த விஷயத்தை நீங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வேற ஏதாவது வழி தேடியாகணும். நான் உன்னோட நம்பிக்கையை அடைஞ்சே தீருவேன். நீ என்னோட வாழ்க்கையில வந்தே ஆகணும். ஏன்னா நீ இல்லாத வாழ்க்கையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆமா, இது என்ன மியூசிக்? இந்த மாதிரி மியூசிக்க போட்டு எப்படி கப்பிள் டான்ஸ் ஆட முடியும்? ஓ, இது ரிங்டோனா?
ஆள் இல்லைன்னு அவங்களுக்கு அட்லீஸ்ட் மெசேஜாவது சொல்லுவோம். ஹலோ. அடடா கிருஷ்ணா, ஹாய் அத்தா. கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க யாருன்னு சொல்லுங்க. கொஸ்டின்லயே ஆன்சரா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் கிருஷ்ணன். என்னது கிருஷ்ணனா? எங்க அம்மாவுக்கு கிருஷ்ணர் மொட்டை மாடியில தரிசனம் கொடுத்தாரு. இப்போ இவரு இப்படி போன்ல கூட தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். யாரா? அட நான் தாங்க. நீங்களே போன் பண்ணி கிருஷ்ணன் சொல்றீங்க, அப்புறம் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இங்க பாருங்க, நான் தான் கிருஷ்ணன் குமார் பேசுறேங்க. பகவானே கிருஷ்ணா, நீ என்னோட கிருஷ்ணன் தானே? அடடா, கிருஷ்ணர் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரே. என்னது சொல்லிட்டாரு? சொல்லிட்டாரா? அந்த டிஷ்ல நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஏதாவது ஹோட்டலுக்கு கால் போயிடுச்சா? எந்த கத்துறாங்க அத்தை? ஏதோ ஹோட்டலு. ஹலோ, சொல்லுங்க அத்தை. ஸ்ருதி நீயா? இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனது யார் தெரியுமா? நான் உனக்கு போன் பண்ணனா, அப்ப அந்த போனை எடுத்தது யார் தெரியுமா? தெரியும் அத்தை. கிருஷ்ணா எடுத்தாரு. இதோ என் பக்கத்துல தான் இருக்காரு. ஆ, அவரும் உன் முன்னாடி நிக்கிறாரா? அடடா ஆண்டவா கிருஷ்ணா. ஆமாடி ஸ்ருதி, இப்பவே நீ அவர் காலை தொட்டு கும்பிட்டுக்கமா. அப்படியே அவர் கால்ல 5 ரூபாயை நெய்வேத்தியமா வச்சிரு. அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் கிடைச்சா அவர் காலடியில வச்சிருமா. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருப்பாருன்னா நானும் அங்க வந்து. அத்தை, இவரு நீங்க நினைக்கிற கிருஷ்ணர் இல்ல. இவரு ஜஸ்ட் கிருஷ். என்னடி உளற? அவரை குறும்புக்கார கிருஷ்ணன்னு சொல்லு. அழகான கிருஷ்ணர். ஏன் சும்மா கிருஷ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல நீ அவர் கூட விளையாடிக்கிட்டு இருந்தியா? ஏதோ ஃப்ரெண்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. அப்படிலாம் கூப்பிடாத. ஐயோ அத்தை, வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா தீர்த்த யாத்திரை போறத பத்தி யோசிங்க. கிருஷ்ணருங்கிறது அஜயோட கசின் பேர் அத்தை. ஆனா நான் மட்டும் அவரை கிருஷ்ணன்னு கூப்பிடுவேன். அப்படியா? அப்புறம் ஸ்ருதி, 5 ரூபாயை நெய்வேத்தியமா வச்சல்ல, அத திரும்ப எடுத்துக்க மறந்துடாத. சரிங்க அத்தை, நீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணீங்க? நான் என்ன சொல்ல வந்தனோ அதையே மறந்துட்டேன். இப்ப நான் ஏன் ஃபோன் பண்ணேன்னா, நீ கல்யாணத்தன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். அந்த Dress உனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த Dress போட்டுக்கிட்டேன்னா தேவதை மாதிரி இருப்ப. தேவதையா? ஷோ, இவளை என்ன சொல்றது? நான் ஃபோன் பண்ணேன்னு நீ பேசிக்கிட்டே இருக்காத. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் Dress எடுத்து போட்டு பாரு. ஒருவேளை ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா உடனே அதை தைச்சு சரி பண்ணிடலாம். சரி, சரிங்க அத்தை. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த Dress நான் போட்டு பாக்குறேன். இப்ப போன் வைக்கிறேன், ஏன்னா சங்கீத் பிராக்டிஸ்க்கு போகணும். அத்தை, இட்ஸ் ஓகே. ஏதோ ஹோட்டல்காரங்க நினைச்சேன். பரவாயில்ல, வாங்க போலாம். சரி பாலா, இப்ப 5 நிமிஷத்துல ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம். ஆனா இவங்க மட்டும் பிரேக் எடுத்துக்கல போல. நீங்க ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறீங்க. ஏதோ நீங்க ஆடுறத பார்த்து நானும் அப்படியே ஆடுறேன். உங்களுக்கு டயர்டா இருக்கா என்ன? வாழ்க்கை முழுக்க உன் கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு நான் தயார். நானும் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஜய், மியூசிக் நின்னு போயிடுச்சா? எங்களுக்கெல்லாம் பிரேக் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா உங்க 2 பேருக்கும் பிரேக்க பத்தியும் கவலை இல்ல, மத்தவங்கள பத்தியும் இல்ல போல இருக்கு. அக்கா, 2 பேரும் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாங்கா. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம வெக்கப்படுறீங்க மாமா? மது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல?
சரி வாங்க வாங்க நம்ம டான்ஸ் என்ன ஆடி பண்றீங்க? கேட்கலாம் டான்ஸ் ஆடி கேட்கலாம் வாங்க கிரஷ் வாங்க அஞ்சலி வாங்க பாட்டி நீங்களும் வாங்க வாங்க என்ன? பாட்டி வாங்க என்ன வாங்க உன் கூட டான்ஸ் ஆட எனக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நானும் டான்ஸ் ஆட மாட்டேன் அதுவும் உங்க ஏன் கூட இங்க நின்று தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ற? போய் கேக்கே கூட டான்ஸ் பண்ணு. அவன் தான் என்னோட ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு பதிலா அவரா வாங்க வாங்க ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும் இப்ப திரும்பவும் ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம். இல்ல அவருக்கு உடம்பு முடியல அவர் வர முடியாது. ஓகே பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு நான் ஒரு புது ஸ்டெப் சொல்லி தரேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சின்ன நான் உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அஸ்வின். ஆனா ஸ்ருதி, நான் தான் கிரிஷ் ஆச்சே. இப்ப யாருக்கு பதிலா நீங்க டான்ஸ் ஆடுறீங்க? ஓ சின்ன அதான் வாவேன். அப்படின்னா நீங்க அஸ்வின் தானே? ஸ்ருதி, ஸ்ருதி, நீங்க பாசமா என்ன திட்டினாலும் சரி, அது நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலா இவ பொண்ணே இல்ல சரியான பட்டாசுன்னு நினைக்கிறேன். இவ வெடிச்சா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த நேரத்துல நம்ம அங்க இல்லைன்னா ரொம்ப நல்லது. என்ன அஸ்வின் உங்களுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாதா? டான்ஸ் ஆடுறது கஷ்டம், அடுத்தவங்களை டான்ஸ் ஆட வைக்கிறது ஈஸி. ஓகே சாரி. சின்ன ஏன் எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் குறுக்க வந்து ஏதாவது பண்றீங்க? உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னா அப்படியே நில்லுங்க சரியா? சாரி. சரி சரி இப்போ ஸ்டெப்பை சேஞ்ச் பண்ணுங்க. கம் ஆன். ஓ என்ன அஸ்வின் ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாதா? சாரி. சின்ன முதல்ல என் கண்ணை நேரா பாருங்க. கிருஷ்க்கு உங்க இடத்த கொடுத்திருக்கீங்கல்ல, அதனால அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு வாட்டியாவது உங்க ஆணவத்தை விட்டுட்டு வாங்க அஸ்வின். அதுக்கப்புறம் பாருங்க நீங்க சூப்பரா ஆடுவீங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச இந்த பேர் இருக்கிறவங்க எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அவங்களால டான்ஸ் ஆட முடியாது, ஒழுங்கா பாட்டு பாட முடியாது, ஒழுங்கா